வணக்கம். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எல்லாருக்கும் ஆகியிருக்கும். அந்த பில்லு இன்வாய்ஸ் எல்லாம் எப்படி பள்ளியோடைய எம்எஸ் இணையதளத்தில் எப்படி உள்ளீடு செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் இந்த மாதிரி எம்எஸ் டைப் பண்ணால் அதெல்லாம் வந்துடும். அதில் வந்து இந்த மாதிரி லாகின் வந்தது. லாகினில் உங்கள் ஸ்கூலோட டைஸ் நம்பர் போட்டோங்க. டைஸ் நம்பர் போட்டதில் இதில் டைஸ் நம்பரும் பாஸ்வேர்டும் சேவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கார்னர் உள்ள 3 புள்ளியை தொடுங்க. அது ஸ்கூல் வரும். ஸ்கூலில் டெக் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஏற்கனவே எல்லாம் ஏற்றிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு மாடலுக்காக செஞ்சு காட்டுறோம். அதில் ஆக்ஷன் அதை கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டீட்டெயில் இருக்கும். அதில் பிஎஸ்என்எல் டீட்டெயிலாம் இருக்குது. இதில் சூஸ் ஃபைல் போய் சூஸ் பண்ணுறோம். அது எங்கே இருக்குன்னு போய் தேடும். உள்ளே போய் தேடி எடுத்தோம்னா ரத்னா கேபிள்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. அதை கொடுத்து சேவ் கொடுத்துட்டோம். சேவ் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடுச்சு. அதுபோல் அடுத்தது அதே ஆக்ஷனை தொட்டோம்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டாஃபிக் ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ் உள்ளதில் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதே போல் போடணும். இந்த எப்படி இருக்கோ அதே மாதிரி 332 மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. எங்கெல்லாம் புள்ளி இருக்கோ அந்த புள்ளிக்கு முன்னாடி எடுத்து கரெக்டாக போடணும். அதுபோல் கம்ப்ளைண்ட் ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பருங்கிறதுல அந்த நம்பர் அவர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஃபோன் நம்பரும் அந்த ராஜகுமார் அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்க. அதை கொடுத்து ஏற்றுக்கிறோம். அதுபோல் அந்த கான்டாக்ட் உங்களோட கேபிள் ஆபரேட்டர் ஃபோன் நம்பர் அதை கொடுத்துக்கிறோம். அடுத்தது இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட்னா அது எஸ் கொடுத்தோம்னா திருப்பி அதுக்கு ஒரு ஃபைல் சூஸ் ஃபைல் கேட்கும். அது சூஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் அந்த படிவம் வந்து கீழே டவுன்லோட் பண்ணி அந்த படிவத்தில் HM கையெழுத்து போட்டு அந்த இப்போ கேபிள் ஆபரேட்டர் கையெழுத்து போட்டு அந்த படிவத்தை நம்ம இதில் அப்லோட் பண்ணோம். அதை அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்தோம்னா ஓகே ஆகிடும். 2 விஷயங்கள் முடிஞ்சுது. அடுத்தது 3ஆவதாக இன்வாய்ஸ் இது இன்வாய்ஸ் ஒன்றா இன்வாய்ஸ் கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகும். இதில் இயர் செலக்ட் பண்ணணும். அடுத்து மந்த்து. அடுத்து இதே மாதிரி இந்த இடத்துல அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட் பண்ணணும். இதில் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிறோம். ஒரு 5570 ரூபாய்க்கு ஒரு பில் கொடுத்துக்கிறாரு. அந்த பில்லை நம்ம எடுத்து கொடுத்து அமௌண்ட் இது மாதிரி போட்டு புள்ளி வச்சு 2 0 போட்டு ஏற்றணும். ஏற்றிட்டு ஓகே பண்ணிக்கலாம். தவறாக போட்டுன்னு நம்ம இது மாதிரி எடிட் பண்ணி அமௌண்ட்டை சரி பண்ணி அதை போட்டுக்கலாம். ஓகே கொடுத்து பண்ணிக்கலாம். இதுபோல் எல்லாருமே உங்களுடைய பணிகளை முடிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் வி. அர்ஜுனன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.